தான் நினைச்சதுதான் சரின்னு நினைக்கிற மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மிருகசீரிடம் ஏன்னா மிருகசீர நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப வேலைனா வெள்ளக்காரன்ற மாதிரி தான் செய்யக்கூடிய செயலில் ரொம்ப நேர்த்தியும் பர்ஃபெக்டா செய்யணுன்ற பேர்ல ரொம்ப அதிகமான மன உளைச்சல் ஏற்பட்டு அதனாலேயே இவங்களுக்கு சில அசிங்கம் அவமானத்தை செஞ்சு தருவாங்க. ஏன்னா இவங்களோட ஓவர் பர்ஃபெக்ஷனேட்டே இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா தன்னை எப்பொழுதும் இவங்களே ஒரு சட்ட திட்டங்களை வகுத்து இவங்களே தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிருகசீரிஷக்காரங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிப்பா இந்த 1-2 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு என்ன சொல்றது ஒரு வெளியூர் சுற்றுலா போற வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். இந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அந்த பண வரவு எடுத்த முயற்சிகள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இதனால அந்த பண வரவு தள்ளி போயிருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல அது கிடைக்கும். அதே போல என்னக்கா ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் என்னக்கா எடுத்த மனதில் எதிர்பார்த்த அந்த ஆசைகள் நிறைவேறும். அம்மாக்காக சிறிய ஒரு மருத்துவ விரயம் இல்லை. அதாவது மிதுன ராசியில 3-4 பாதம் உள்ள மிருகசீரிஷக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குறிப்பா வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமா செல்லணும். ஏன்னா பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்துல உங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் வாகனத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லணும். வாகனத்து காலகட்டம் மிருகசீரிடம் குறிப்பா 3-4 பாதங்கள் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும், கவனம் தேவை. மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. வாய்ப்பு கட்டத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் வழிபாடு செய்வதும் மிருகசீரிஷ 3-4 பாதத்துல இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒரு சித்திர தேங்காயை உடைத்து இவங்க காரியங்கள் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க.